ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னா, அத பாதி வழியிலே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த விஷயம் எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்ளோ நேரம் எடுத்தாலும் சரி, தொடர்ந்து முயற்சி பண்றவங்க தான் ஒரு நாள் ஜெயிப்பாங்க. இதுக்கு உலகத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்தவர் தான் புரூஸ் லீ. ஹாங்காங்ல ஒரு சின்ன பையனா இருந்த புரூஸ் லீக்கு மார்ஷல் ஆர்ட் மீது ரொம்ப ஆர்வம் வருது. அவர் அவரோட வாழ்க்கைய சுலபமா வாழல. தெருச்சண்ட, பிரச்சனை, அதுக்கப்புறம் அமெரிக்கா போனது, நெறைய ரிஜெக்ஷன், வாய்ப்பு இல்லாம தெருக்கள்ல திரிஞ்சது. ஒரு பயிற்சி பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்து தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டுனது. அப்படின்னு அவரோட வாழ்க்கை இந்த மாரி நகர்ந்துகிட்டு இருக்கிற சமயத்துல, அவரோட கோட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இப்பவும். அது என்னன்னா, "ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹாஸ் பிராக்டிஸ்ட் 10,000 கிக்ஸ் ஒன்ஸ், பட் ஐ ஃபியர் த மேன் ஹூ பிராக்டிஸ் 1 கிக் 10,000 டைம்ஸ்." அதாவது, "நான் 10,000 வித்தைகள் கத்தவன பார்த்து பயப்படல. ஆனா ஒரு வித்தைய 10,000 தடவ பயிற்சி பண்ணிட்டு வரவன பார்த்து தான் எனக்கு பயம்." அப்படிங்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு பயிற்சி பண்ணும்போது முதுகுல காயம் அடைஞ்சு ரொம்ப சிவியர் ஆயிருது. படுத்த படுக்கை ஆயிடுறாரு. டாக்டர் இனிமே மார்ஷியல் ஆர்ட்ஸ நீங்க தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிர்றாரு. ஆனா, அந்த படுக்கையிலும் அவரோட கனவு என்னன்னா, அந்த ஒரு நோட்ல எழுதுறாரு ஒரு கடிதமா 1969ல நான் உலக புகழ் அடைவேன். பெரிய ஸ்டார் ஆவேன் அப்படின்னும், கோடிகள்ல சம்பாதிப்பேன்னும் எழுதுறாரு. அது வெறும் வார்த்தை அல்ல, நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக அவர் தொடர்ந்து உழைக்கிறாரு. காயத்திலருந்து மீண்டு வராரு. புதிய மார்ஷியல் ஆர்ட்ஸ உருவாக்கிறாரு. உலகமே அவர லெஜெண்ட்ன்னு ஏத்துக்குது. ப்ரூஸ் லீ வாழ்க்கை சொல்றது ஒரே மெசேஜ் தான். தொடங்குறது முக்கியம். ஆனா, ஸ்டாப் பண்ணாம இருப்பது அத விட முக்கியம். மிஸ்டேக் வரும், தடைகள் வரும். ஆனா, நீங்க உங்கள நம்பி தொடர்ந்து முயற்சி பண்ணா, ஒரு நாள் உங்க கனவு நிஜமா மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.